உண்மையிலேயே இது வந்து ஒரு பிரமிக்கக்கூடிய ஒரு வைபவம். உண்மையிலேயே பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழர்கள் எல்லாம் தமிழர்களோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிலிருந்து அனைத்து தொகுதிகளிலிருந்து மக்கள் திரளாக வந்து இந்த ஜல்லிக்கட்டை வந்து பார்க்கறதுக்காக வந்திருக்கிறார்கள். பாராட்டக்கூடிய விஷயம், நம்முடைய கலை பண்பாடு நிலைத்து நிற்பதற்கு இந்த ஜல்லிக்கட்டு ஒரு அடையாளம். உண்மையிலே நம்ம தமிழ்நாட்டு பாரம்பரியத்தை பத்தி என்ன சொல்றது, அவங்க சந்தோஷப்படுறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. மிக்க நன்றி. உலகத்தில் வாழும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் மனமார்ந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி நன்றிண்ணா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க ஊர்ல இருந்து இங்க வந்து பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க சென்னை என்னோட சிஸ்டர், சோ இவங்க ரெக்கமெண்ட் பண்ணி நாங்க இங்க வந்திருக்கோம். ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி கலைகள்லாம் என்னைக்குமே அழியக்கூடாது. அடுத்தடுத்த தலைமுறைகள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதான் நம்ம தமிழர் என்று சொல்றதா தலைமுறை நிலடா மாதிரி தான் ஜாலியா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அயலக தமிழர்கள் சார்பாக இங்க ஜல்லிக்கட்டு பார்க்க எல்லாரும் வந்திருக்கோம். ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. இங்க புடவை கட்டிட்டு பூ வச்சுட்டு வர்றது அவங்களுக்கு எங்களை பாக்குறப்போ ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ அந்த பண்பாட்டை இன்னும் வெளிநாட்டுல நீங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்பவே பெருமையா இருக்கு. நான் தமிழர்னு சொல்றதுக்கும் அதுவும் மதுரைக்கார பொண்ணுன்னு சொல்றதுக்கும் ரொம்பவே பெருமைப்படுறேன். ஸோ வாழ்த்துக்கள். ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய விஷயம் இதை கத்துக்கிட்டோம். ஸோ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஜல்லிக்கட்டு நேரா பார்க்க போறேன். ஸோ அதுக்காகவே மலேசியாலேருந்து வந்திருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். It's exciting to watch, but it's a little bit scary to watch also. But it's interesting to be around, everybody and the excitement. So ஒவ்வொரு தடவை நம்ம வருஷம் நம்ம டிவில தான் பார்ப்போம். அவனியாபுரத்தில் இருக்கனால அவனியாபுரத்தில் நேரில் போய் பார்ப்போம், அதுவும் தூரத்துல தான் பார்ப்போம். பட் இந்த வாட்டி ரொம்ப பக்கத்துல போய் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு காலை வெளியே வரும்போது மாட்டுப்பிடி அதை பாக்குறவங்க போது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து நம்ம எல்லா ஜனங்களும் வந்து பாக்குறதுக்கு மதங்கள் கடந்து பாத்தீங்கன்னா மொழிகள் கடந்து அநேக நாடுகள் இருந்து வந்து பாக்குறாங்க. அவங்களோட இணைந்து அவங்களோட ஒரு இன்டராக்ஷன் கிடைக்கும் போது அதுவும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. It's well organized, it's well put together. I'm very impressed with handling so many people, so many animals. And I was watching the bulls. I thought they were treated very well, and clearly the farmers have a lot of value for their bulls. They care for them, and so I was very impressed. ஜல்லிக்கட்டுமே இப்ப டிஜிட்டல் ஆயிடுச்சு, எல்லாம் ஆன்லைன்ல சோசியல் மீடியால வந்து ட்ரெண்டிங் ஆகுது. ஸோ அதனால ஜல்லிக்கட்டுக்கு வந்து இதே கிடையாது, ஏஜ் லிமிட்டே கிடையாது. சிறு வயசுல இருந்து முதியோர்கள் கூட அதை பார்த்து கண்டிப்பா இப்ப கடந்த வருஷம் இலங்கையில நடத்தணும், இந்த வருஷம் மலேசியால நடத்தலாம்னு இருக்கோம். Fortunate to be here. I can feel the energy of the place. It's a great tradition. இது வந்து நம்ம தமிழ் பாரம்பரியம், அதனால தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். அண்ட் இதை வந்து அப்ரிஷியேட் பண்ணோம், என்கரேஜ் பண்ணோம். அதான் முக்கியமானது. மாடு வளர்க்கறதும் தாண்டி மாடு பிடிக்கிறதையும் வந்து அப்ரிஷியேட் பண்ணும், மாடு வளர்க்கறதும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். ஏன்னா எல்லார் வீட்லயும் காலை வளர்க்கறது முக்கியம். ஏன்னா தமிழரோட பாரம்பரியம் சொல்றாங்க. ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்கறதுக்குன்னு ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் வந்து அதை வளர்க்கணும். எல்லாரும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணி ஜல்லிக்கட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வந்து எல்லாரும் வந்து பாருங்க. இதுக்கு பாப்பீஸ் வழங்கும் ஒரு மெத்தப்பா, இந்த மாட்டிற்கு பாப்பீஸ் வழங்கும் ஒரு மெத்தை பிடிப்பா. அடுத்து மதுரை மாவட்டம் கூத்தியார் கொண்டு உதயா மாடு பிடிப்பா. அடுத்த மாடு காலை வெற்றி பெற்றது. அடுத்த மாட்டிற்கு மாண்புமிகு வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அண்ணன் பி மூர்த்தி அவர்கள் சார்பாக தங்க நாணயம். மதுரை மாவட்டம் அரிசியூர் காளி மாடு, மதுரை மாவட்டம் அரிசியூர் காளி மாடு பிடிப்பா பிடிப்பா. ஒரு ஆள் பிடி. காலை வெற்றி பெற்றது. சுமங்கலம். அடுத்து வருகின்ற மாடு சக்கிலியாங்குளம் கரண் ஏகே பிரதர்ஸ் மாடுப்பா. ஒரு ஆள் பிடி. காலை வெற்றி பெற்றது. பாபிஸ் எது வாங்கிப்பா, மெத்த வாங்கிக்க. அடுத்து வருகின்ற மாடு மதுரை மாவட்டம் ஊமச்சிகுளம் ராஜாமணி செவல மாடு. பாபிஸ் வழங்க ஒரு மெத்த. ஒரு ஆள் பிடிங்க பார்ப்போம். விட்டுறாரா தம்பி. சூப்பரான மாடு, சூப்பரான பிடிக்கார விட்டாரா, கண்ணை முடிட்டு விட்டாரா. சூப்பரா, அழகுடா அழகுடா. நீ ஒண்ணு நல்லா விளையாடுதுப்பா. மஞ்சள் போடாதீங்க. இங்க பாருப்பா, மாட்டுக்காரங்களே கெடுக்காதீங்க உங்க பரிசை. காலை வெற்றி பெற்றது. அந்த மாட்டு கொடுக்காதீங்க. அடுத்து வருகின்ற மாடு
சீபுதூர் அடுத்த முறை யாராவது மஞ்சளி போட்டாங்கன்னா சீபுதூர் அவங்களுக்கு பரிசு திமுக கொடுக்காதீங்க. பரிசு கொடுக்காதீங்க. தலைமை செயற்குழு உறுப்பினர் சேகர் மாடு சீபுதூர் சேகர் மாடு பாப்பிஸ் வழங்கும் ஒரு மெத்தை ஒரு ஆள் மாட்டிற்கு சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர் சார்பாக ஒரு தங்க நாணயம் தங்க காலை வெற்றி பெற்றது. மாடு வெற்றி பெற்றது. மதுரை பிபிகே கன்ஸ்ட்ரக்ஷன் விராட்டி பத்து மாடுபா மதுரை சுமங்கலா சுமங்கலா காலை வெற்றி பெற்றது. அடுத்ததாக உசிலம்பட்டி வெள்ளமலப்பட்டி சௌதர் ரோஷனா மாடு